வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல உஷ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமா 4 கதைகள் இருக்கு. இது ஒரு ஆந்தாலஜி வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. லஸ்ட் ஸ்டோரிஸ் பார்த்துருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும். அதனால பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அப்பா பையன் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கிலீஷ் படம் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கிஸ் சீன் வர மாதிரி இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, டக்குன்னு சேனலை மாத்திடுறாரு. பையன் பேரு ஃபெலிக்ஸ் அப்படின்றது. நான் படம் தானே பார்த்துட்டு இருக்கேன், ஏன்பா சேனலை மாத்துனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். உனக்கு ஹோம்ஒர்க்லாம் இருக்குல்ல, முதல்ல அதை முடி, படுக்கிறதுக்காக ரெடி ஆகு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இந்த ஃபெலிக்ஸும் ஹோம்ஒர்க் வேலையெல்லாம் முடிச்சிடறான். இப்ப படுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பிரேயர் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் படுக்கிறாங்க. இப்ப ஃபெலிக்ஸ் படிக்கிற ஸ்கூல்ல நமக்கு காட்டுறாங்க. இந்த ஸ்கூல்ல தமிழ் சாரா ஒருத்தர் இருக்காரு. அவர் ஒரு குறிப்பிட்ட கிளாஸ் தான் எடுத்துட்டு இருக்காரு. குந்தி தேவியை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. சூரியனை பார்த்தாங்க, அவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சூரியனை பார்த்தா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்களா, அது எப்படின்ற மாதிரிலாம் பசங்க அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இப்ப மல்லிகான்னு ஒரு டீச்சரை காட்டுறாங்க. இவங்க சயின்ஸ் டீச்சரா இருப்பாங்க. இப்ப வேக வேகமா கிளாஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த தமிழ் சார் பாக்குறாரு. மேடம் பொறுமையா போங்க, நீங்கெல்லாம் சயின்ஸ் டீச்சரா இருக்க வேண்டியவங்க கிடையாது, பிடி டீச்சரா இருக்க வேண்டியவங்க அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. இப்ப இவங்களுமே கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறாங்க. சயின்ஸ் கிளாஸ்லாம் பசங்களுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. மல்லிகா டீச்சரை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்களா இருப்பாங்க. அடிக்கடி இந்த தமிழ் சார் என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஒருவேளை தமிழ் சாருக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் வேற ஒரு டீச்சர் கிட்ட இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப சமீரான்ற பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. அக்கா கூட பைக்ல தான் போயிட்டு இருக்கா. சூரியனால ஒருத்தங்க பிரெக்னன்ட் ஆக முடியுமா அப்படின்ற மாதிரி அக்கா கிட்ட கேக்குறா. சேச்சே அப்படிலாம் ஆக முடியாதுன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அப்போ ஒருத்தங்க எப்படிக்கா பிரெக்னன்ட் ஆகுறாங்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் எப்படி நான் சொல்லுவேன், முத்தம் கொடுத்தா பிரெக்னன்ட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி இவங்க ஷார்ட்டா முடிச்சிடுறாங்க. கோலு மாதிரி பொம்மைலாம் வச்சு நிறைய பேரை வீட்டுக்கு வர வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மல்லிகாவோட வீட்டுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. ஏன்டி இவ்வளவு லேட்டு, எல்லாருமே ஒன்னதான் கேட்டுட்டு இருந்தாங்க, சீக்கிரமா வான்ற மாதிரி மல்லிகாவோட அம்மாவும் கூப்பிட்டு இருக்காங்க. திருக்குறள்ல 3 பாலா பிரிச்சிருப்பாங்கல்ல, அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்ற மாதிரி எழுதுறதுக்காக வராரு. அப்படி எழுதினவரு காமத்துப்பால் வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதை இன்பத்துப்பால்னு கூட சொல்லுவாங்கன்ற மாதிரி மாத்திடுறாரு. பசங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு காமத்து பால்னு முதல்ல எழுதினாரு, அதை அடிச்சுட்டு இன்பத்து பால்னு மாத்தினாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஃபெலிக்ஸுக்கு தான் இந்த டவுட் வந்திருக்கும். பக்கத்துல இருக்க பையன் கிட்ட கேக்குறான். அதுக்கு அந்த பையன் இருக்கான்ல, உன் ஃப்ரெண்டு சமீரா கிட்ட கேளுன்ற மாதிரி சொல்றான். இப்ப ஃபெலிக்ஸுமே சமீராவை கூப்பிடுறாரு. சமீராவை திரும்பி பார்த்து என்னன்னு கேக்குறாங்க. இவருமே விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இவர் பேசிட்டு இருக்கிறதா தமிழ் சார் கவனிச்சிடுறாரு. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது என்னடா பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு நிக்க வச்சிடுறாரு. இப்ப இவங்க 2 பேருமே எது சார்ந்து பேசினாங்க அப்படின்றத சொல்றாங்க. சமீரா கிட்டயும் அந்த கேள்வியை தான் கேட்டிருப்பாங்க. சமீரா இந்த விஷயத்த சார் கிட்ட சொல்லிடுறாங்க. ஓஹோ இந்த கேள்வியை தான் கேட்டீங்களா, வெளியே 2 பேருமே முட்டி போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப 2 பேருமே வெளியே முட்டி போட்டு உக்காந்து இருக்காங்க. ஃபெலிக்ஸ்க்கு உண்மையிலேயே செக்ஸ பத்தி எல்லாம் தெரியல போல. அப்படி என்ன கேட்டுட்டோன்னு வெளியே அனுப்பிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாரு. சமீரா தான் மாட்டி விட்டா, அந்த சமீராவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. இப்ப பிரின்சிபல் இருக்காரு பாத்தீங்களா, மல்லிகாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. பசங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன், நீங்க தானே சயின்ஸ் டீச்சரு, பசங்களுக்கு கிளாஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் அது எப்படி நான் எடுக்கிறதுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நீங்களே இந்த மாதிரி தயங்கினா எப்படி மேடம், இந்த செக்ஸ்ன்ற விஷயம் தெரியாம தான் நிறைய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, நம்மளே பசங்களுக்கு தெளிவா புரிய வச்சிருவோம், நல்லதுக்காக தான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே சமீரா வந்தா பேசணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமீரா வந்துட்டான்ற மாதிரி ஃபெலிக்ஸ ஃப்ரெண்டு தள்ளி விடுறான். ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, தெரியாதனமா சமீரா மேல இடிச்சிடுறாரு. சமீராக்கு கண்ணத்திலேயே முத்தம் கொடுத்துடுறாரு. சமீராவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. முத்தம் வேற கொடுத்துட்டான், குழந்தை பிறந்துருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. சமீராவை பார்த்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸ்ல மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா சமீரா அழுதுகிட்டே தான் இருக்காங்க. இப்ப ஈவினிங் அக்கா கூட பைக்ல போயிட்டு இருக்கா. அக்கா முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்குமா, நீ உண்மையை தான் சொல்றியான்ற மாதிரி கேக்குறா. ஆமா உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி அக்காவும் சமாளிக்கிறாங்க. ஃபுல்லா சொல்ல முடியாதுல்ல, அதனாலதான் அக்கா இப்படி சமாளிக்கிறாங்க. அவன் வேற முத்தம் கொடுத்துட்டானே, அப்ப நமக்கு குழந்தை பிறந்துருமா அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப பயப்படுறா. இப்ப மல்லிகாவும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. என்ன போய் செக்ஸ் எஜுகேஷன்லாம் எடுக்க சொல்றாங்க, நான் எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இதுல என்ன பிரச்சனை, விழிப்புணர்வுக்காக தானே எடுக்க சொல்றாங்க, உனக்கு எடுக்கிறதுக்கு தயக்கமா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. தயக்கம் என்ன இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்கள மேனேஜ் பண்ணிடுறாங்க.
ஆனா உண்மையில அந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. சமீரா உன்கிட்ட பேசணும்ன்ற மாதிரி இவரும் தள்ளி கூட்டு வந்துடுறாரு. நான் தெரியாம தானே பண்ணேன், எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறாரு. ஆனா இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, நீ முத்தம் கொடுத்துட்டல, எனக்கு குழந்தை பிறக்க போகுது, குழந்தை பிறந்ததுன்னா என்ன வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்ப மல்லிகாவும் வீட்டுக்கு வந்து கண்ணாடியை பார்த்து பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இவ்வளவு தயங்கிட்டு இருக்க, எதை பத்தியும் யோசிக்காத, அந்த கிளாஸை எடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிளாஸை எடுத்துடலாம், ஆனா கிளாஸ்ல பசங்க எல்லாம் இருக்காங்களே, அவங்க முன்னாடி எப்படி எடுக்கிறது அப்படின்ற மாதிரி பயங்கரமா தயங்கிட்டு இருக்காங்க. இப்ப மல்லிகாவோட அம்மாவும் இந்த இடத்துக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உனக்காக ஒரு மாப்பிளைய பார்த்திருக்கோம், குலுவோட கடைசி நாளான நாளைக்கு வரப்போறாரு, நீ சீக்கிரமா வந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரிமா வரேன்ற மாதிரி இவங்களுமே அம்மாவை பேசி இங்க இருந்து அனுப்பி விடுறாங்க. ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும்ன்ற மாதிரி சமீரா சொன்னா, எங்க 2 பேருக்கு குழந்தை பிறக்க போது போல, நான் சமீராவையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா குழந்தை எப்படி பிறக்கும்ன்றது பக்கத்துல இருக்க பையனுக்கு தெரியுது. டே முத்தம் கொடுத்தாலாம் குழந்தை பிறக்காது, அதுக்கு வேற சில விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் கேக்குறாரு. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, என்கிட்ட ஒரு சிடி இருக்கு, எல்லாரும் வீட்டுல தூங்குனதுக்கு அப்புறம் போட்டு பாரு, உனக்கே புரியும்ன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்லிடுறான். இப்ப மல்லிகா டீச்சரை நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு அந்த கிளாஸை எடுக்கலான்றதுக்காக தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் பதட்டமா தான் கிளாஸ்க்கு வராங்க. பசங்க லைட்டா பேசுறாங்க, அதுக்கே இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. எப்படியாவது கொஞ்சம் பசங்களையாவது வெளியே அனுப்பிடணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ காரணம் சொல்லி நிறைய பசங்களை கிளாஸை விட்டு அனுப்பிடுறாங்க. இப்ப கிளாஸ் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்க போறாங்க. ஆனா இவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் எழுதவே பயமா இருக்கு, கையெல்லாம் நடுங்குது. அதனால இவங்க மனசை மாத்திடுறாங்க. நான் ரெக்கார்ட் முடிக்க சொன்னல, ரெக்கார்டெல்லாம் கலெக்ட் பண்ணு சமீரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சமீரா இருக்காங்கல்ல, எல்லாரோட ரெக்கார்டையும் கலெக்ட் பண்ணி இவங்க கிட்ட தந்துடுறாங்க. கோலு நடக்கிறப்ப சாமி பாட்டை போடுவாங்கல்ல, எனக்கு சாமி பாட்டை ஏத்தித்தாங்கன்ற மாதிரி மல்லிகா டீச்சர் பியூன் கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க. இந்த சிடி முழுக்க சாமி பாட்டு தான் இருக்குன்ற மாதிரி தந்துடுறாரு. சமீரா தான் என்ன பண்ணா குழந்தை பிறக்கும்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆவலா இருந்தா, நான் அவகிட்ட இந்த சீடியை தரப்போறேன்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்றாரு. அவகிட்ட எல்லாம் இந்த சீடியை தரக்கூடாதுரா, நீ தான் பாக்கணும்ன்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்றாரு. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. இப்ப சமீரா கிட்ட இத பத்தி பேசுறதுக்காக வந்துடுறாரு. இப்ப சீடியை எடுத்து தரலாம் நினைக்கிறாரு. பார்த்தா அந்த நோட்டு மிஸ் ஆகுது. அந்த நோட்டை தான் மல்லிகா டீச்சர் கிட்ட இவர் தந்திருப்பாரு. அடப்பாவி, அந்த சீடி எதுக்காகடா அதுக்குள்ள வச்ச, அவங்க பாக்குறதுக்குள்ள எப்படியாவது சீடியை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸோட ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கான். இப்ப மல்லிகா டீச்சர் பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காங்க. சார் நான் ட்ரை பண்ணேன், என்னால அந்த கிளாஸை எடுக்க முடியல, எடுக்க முடியும்னா எனக்கு தோணல, நான் வேலையை விட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பசங்களுக்கு சொல்லி தரதுக்கு முன்னாடி இது கூச்சப்படுற விஷயம் இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பதான் பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க முடியும், நீங்க யோசிச்சு உங்களோட முடிவை சொல்லுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. யாருமே இல்லாத போது ஃபெலிக்ஸும் ஸ்டாஃப் ரூம்க்கு வந்துடுறான். சரி அந்த சீடியை எடுத்துருவோன்ற மாதிரி சைலண்டா சீடி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறான். இப்ப மல்லிகாவும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாங்க. சமீரா அக்கா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவ வயிற்றுல இருக்கும் போதே நீங்க கள்ளிப்பால் ஊத்தி சாவடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்றாங்க. கள்ளிப்பால்னா என்னன்ற மாதிரி சமீராவும் கேட்டுட்டு இருக்கா. அப்ப வயிற்றுல குழந்தை இருக்குன்னா கள்ளிப்பால் சாப்பிட்டா வயிற்றுல இருக்க குழந்தை மட்டும் இறந்து போயிடுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறா. இவ எதுக்காக இதெல்லாம் கேட்கறான்ற மாதிரி அக்காவும் ஷாக் ஆகுறாங்க. நீ எதுக்காக இதெல்லாம் கேட்கறன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இவளும் சமாளிச்சிடுறா. இப்ப அப்பாவும் அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் இருக்கான் பாத்தீங்களா, சைலண்டா அந்த சீடி எடுத்துட்டு வந்து டெக்ல போட்டுட்டு இருக்கான். அப்படி போட்டுட்டு இருக்கும் போதே சட்டுன்னு அப்பா வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இவன் சீடியை மறைச்சு வச்சு எதுவுமே இல்லைன்னு சொல்றான். முதல்ல அந்த சீடியை தாண்ட மாதிரி இவரம் கையில இருந்து வாங்கிடுறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, மாப்பிள்ள பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரமா குளிச்சுட்டு வான்ற மாதிரி மல்லிகா கிட்ட சொல்றாங்க. ஓஹோ சீடி எடுத்துட்டு வந்துட்டியா, நான் போய் பிளே பண்றேன் அப்படின்ற மாதிரி சீடி எடுத்துட்டு பிளே பண்றதுக்காகவும் போறாங்க. எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களும் டிவி இருக்கிறதுக்கு பக்கத்துல வந்துடுறாங்க. டெக்ல அந்த சீடியை போட்டுறாங்க. இந்த சைடுல ஃபெலிக்ஸோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அந்த சீடியை பாக்குறதுக்காக பிளே பண்றாரு. பிளே பண்ணா கீர்த்தனை தான் பிளே ஆகுது. அதாவது மல்லிகாவோட சீடியை தான் இவன் வச்சிருக்கான் போல. கீர்த்தனை பிளே ஆகுறதுனால அப்பா பெருசா டவுட் பட மாட்டாரு, படுக்க போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த சைடு பார்த்தா அடல்ட் வீடியோ ஓடிட்டு இருக்கு. வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதனால வந்திருக்க எல்லாருமே தெரிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாருமே இப்படி போனதுக்கு பொண்ணு தானே காரணம். அம்மா பொண்ணு மேல பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறை விடுறாங்க. எப்படி மாறுச்சுன்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, நைட்டு நடந்ததை பத்தி சொல்லிட்டாரு. எது கீர்த்தனை ஓடிச்சா, எங்க இருந்துடா நீ சீடி எடுத்தன்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாரு. நோட்டுக்கு மேல வச்சிருந்தாங்க, அததான் எடுத்தன்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த இடத்துக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக மல்லிகா வந்துடுறாங்க. பியூன் தானே அந்த சீடியை தந்தாரு, என்ன சீடி தந்தீங்கன்ற மாதிரி பியூன் கிட்ட கேட்டிருப்பாங்க. கீர்த்தனை தான் தந்தேன், ஏன் மேடம் என்னாச்சுன்ற மாதிரி கேட்டிருப்பாரு. சோ அவர் இந்த விஷயத்த பண்ணன்றதை இவங்க புரிஞ்சுப்பாங்க. அம்மாவும் நோட் எடுத்து வைக்கும் போதுதான் சீடி விழுந்ததுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சோ நோட்ல தான் யாரோ வச்சிருக்காங்கன்னு இவங்களுக்கு புரியுது. இப்ப நோட்டை ஒவ்வொருத்தருக்கா தந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வாங்குறதுக்காக ஃபெலிக்ஸ் வரான். ஃபெலிக்ஸ் இருக்கான்ல, நோட்டுக்குள்ள ஏதாவது இருக்கான்ற மாதிரி பிரிச்சு பார்த்துட்டு இருக்கான்.
ஃபெலிக்ஸ் மூலியமா தான் வந்திருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பசங்களுக்கு கண்டிப்பா இந்த டாபிக்கை பத்தி புரிதல் வேணும் அப்படின்ற மாதிரி மல்லிகாக்கு புரிஞ்சிருது. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். செக்ஸ் எஜுகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம்ன்ற மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை நமக்கு முடிச்சிடுறாங்க. ரெண்டாவது கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பப்பை தான் நமக்கு காட்டுறாங்க. ரகுன்றவர் யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வருவாங்களான்ற மாதிரி வாசலையே பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பிரியான்னு ஒருத்தங்க இந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பிரியாவை உட்கார சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் டைம்ல லவ் பண்ணிருக்காங்க போல. ஆனா ஏதோ சில காரணத்தினால பிரிஞ்சு இப்ப ரெண்டு பேருமே வேற வேற லைஃப வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே பழைய கதையெல்லாம் ஜெனரலா பேசிட்டு இருக்காங்க. அந்த நாளெல்லாம் மறக்கவே முடியாது, எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்ல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இவங்க காலேஜ் டைம்லயே பயங்கரமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. அதை பத்தி தான் முதல்ல பேசிட்டு இருக்காங்க. சரி, இப்ப லைஃப் எப்படி போகுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க லவ் பண்ண டைம்ல பொண்ணு பிறந்தா சகானான்னு பேர் வைக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. ரகு இருக்காருல, அவரோட பொண்ணுக்கு சகானான் தான் பேர் வச்சிருக்காரு. இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க. சகானான் பேர் வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா என் பொண்ணுக்கு நான் சுச்சின் தான் பேர் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நம்ம ரெண்டு பேருமே இத்தனை வருஷம் கழிச்சு மீட் பண்றோம், ஆனா காலேஜ் டைம்ல நான் உன்னை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கன்ற மாதிரி ரகு சொல்லிட்டாரு. அதுக்கு பிரியா இருக்காங்கல்ல, நீ கூட அதே மாதிரி தான் இருக்க, என்ன கொஞ்சம் தொப்ப போட்டுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு பேருமே ஜாலியா இந்த இடத்துல சிரிச்சிட்டு இருக்காங்க. உன் ஹஸ்பண்ட் உன்னை எப்படி பாத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரகு கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹஸ்பண்ட் என்ன நல்லபடியா தான் பாத்துக்கிறாரு, இருந்தாலுமே ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. என் ஹஸ்பண்ட் வேலைன்னு எப்ப பாரு பிஸியா தான் இருக்காரு. எங்களோட செக்ஷுவல் லைஃப் அவ்வளவு ஒன்னும் நல்லா போல. முன்ன மாதிரிலாம் என் கூட ஒன்னாவே இருக்கிறது கிடையாது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் டோட்டலா என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இதை நினைச்சு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. செக்ஷுவலா வீக்கா இருக்காருன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ரகு கேட்கிறாரு. வீக்னு சொல்ல முடியாது, என் கூட அவர் டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன் பிரச்சனை மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை. என் ஒய்ஃப் என் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றா, ஆனா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவ டோட்டலா மாறிட்டா. அவ அழகா பராமரிக்கலாம் வேணாம், எப்படினாலும் இருக்கலான்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா. எனக்கு அதனால பெருசா ஈடுபாடே வரமாட்டேங்குது. எங்களுக்குள்ளேயே ஒரு கேப் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி இவங்களோட பர்சனல் விஷயத்தெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போது ரகு இருக்கார்ல, இன்னும் கூட பழைய விஷயங்களை என்னால மறக்க முடியல அப்படின்ற மாதிரி இவங்களோட கையை பிடிக்கிறாரு. கையில முத்தம் கொடுக்கறாரு. ஆனா இவங்க அன்ஈசியா ஃபீல் பண்றாங்க. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் வந்துடுறாங்க. இப்ப முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. திரும்பி இவங்க வந்துட்டு இருக்கும் போது சட்டினி இவர் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. ஒரு இடத்துல இவங்களை லாக் பண்ணி வச்சிருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. என் அப்பாவோட ஃப்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, நம்மளை பார்த்துட்டா தேவையில்லாத பிரச்சனை, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே ரொம்ப நெருக்கமா இருக்காங்கல்ல. இந்த மொமெண்ட்ல சட்டுன்னு பிரியா என்ன பண்றாங்கன்னா ரகுவை கிஸ் பண்ணிடுறாங்க. இப்ப ரகு இருக்கார்ல, நானே அங்கிள் கிட்ட பேசிட்டு வரேன், அவரே பார்த்தா சரி இருக்காது அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறதுக்காக போயிடுறாரு. அந்த அங்கிள் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சவரு திரும்பி பிரியாக்கு பக்கத்துல வந்து உட்கார்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு கல்யாணம் ஆனது கூட அவருக்கு ஞாபகமே இல்ல, நான் தான் தேவையில்லாம போய் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரெண்டு பேரும் க்ளோஸா நின்னுட்டு இருக்கும் போது சட்டுன்னு பிரியா கிஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்காக சாரி கேட்கறதுக்காக வராங்க. நீ சாரி மட்டும் கேட்காத, நீ கிஸ் பண்ணலன்னு வச்சுக்கோ, நான் கொஞ்ச நேரத்துல கிஸ் பண்ணிருப்பேன், எப்படியும் அந்த விஷயம் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களோட கையெல்லாம் பிடிக்கிறாரு. இவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே எங்கேயாவது போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கையை கோர்த்து இவங்க ரெண்டு பேருமே அந்த பப்பை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து பிரியாக்கு போன் கால் வருது. பொண்ணை பாத்துக்கிறதுக்காக ஒருத்தங்க கிட்ட விட்டு வந்திருக்காங்க போல. அவங்க பொண்ணை பார்க்க வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நான் அவசரமா கிளம்பணும், இன்னொரு நாள் நம்ம பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப பிரியாவும் இங்க இருந்து நடந்து போறாங்க. சட்டுன்னு ரகு என்ன நினைக்கிறாருன்னு தெரியல, இவங்களை நிறுத்திடுறாரு. இந்த பப்புக்கு மேல ஒரு மாடி இருக்கும் போல, அந்த மாடிக்கு இவங்களை வேக வேகமா இழுத்துட்டு வராரு. வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இவர் இழுத்துட்டு வந்துடுறாரு. அந்த இடத்த வச்சு இவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க மொட்டை மாடியிலேயே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில பிரியா வீட்டுல தூங்கிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப தூங்கி முழிச்சவங்க சமையல் கட்டுக்கு போய் வேலையை பார்க்கலான்ற மாதிரி சமையல் கட்டை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அங்க ஹஸ்பண்ட் தான் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்களுமே ஹஸ்பண்டை சந்தோஷமா கட்டி பிடிக்கிறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வேற யாரும் கிடையாது, ரகுவா தான் இருப்பாரு. இவங்க கல்யாண வாழ்க்கையில லைட்டா விரிசல் ஏற்படும், அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணலாம், நம்ம ஒரு இடத்துக்கு போய் மீட் பண்ணுவோம், அந்த இடத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் பேசுவோன்ற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அப்படிதான் நேத்து நைட்டு முழுக்க இவங்க ரெண்டு பேர் பேசியிருப்பாங்க. இப்போ ஒருத்தர் பிரச்சனை இன்னொருத்தருக்கு தெளிவா தெரியுது இல்ல, இந்த ப்ராப்ளத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் பண்ணுவோம், நம்ம கல்யாண வாழ்க்கையை நல்லபடியா வச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் தான் காலேஜ் டைம்ல லவ் பண்ணிருப்பாங்க. லவ் பண்ணும்போது பொண்ணுக்கு சகானான்னு பேர் வைக்கலாம் நினைச்சிருப்பாங்க. ஆனா கடைசி நேரத்துல இவங்க முடிவை மாத்திருப்பாங்க. பொண்ணுக்கு சுஜின பேர் வச்சிடலாம் சொல்லியிருப்பாங்க. ஹஸ்பண்டும் ஏத்திருப்பாரு. இப்ப பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறத இவங்க கவனிக்கிறாங்க.
திரும்பி ரொமான்ஸ் பண்ணலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவர் சோஃபால உட்காந்துட்டு இருக்கும் போது இவங்களுமே டிஷர்ட்டை கழட்டிக்கிட்டே அவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காங்க. அவருமே சிரிச்சுக்கிட்டே இவங்களை பாக்குறாரு. இப்ப ரெண்டு பேருமே சோஃபால ஒன்னா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இப்ப மூணாவது கதையை நமக்கு காட்டுறாங்க. தேவின்றவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜ் ப்ரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தோட தான் இவங்க சேர்ந்து இருந்துட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன் மாமா, இன்னைக்கு நான் மிலிட்டரி கேம்புக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இவங்களும் வேலைக்காக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க காலேஜ் ப்ரொஃபஸர்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப காலேஜுக்கு வந்துடுறாங்க. அங்க இருக்கவங்களுக்குள்ள பேசிக்கும் போது தான் ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆக்சுவலா தேவி ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் மிலிட்டரியை சேர்ந்தவரா இருப்பாரு. சில வருஷத்துக்கு முன்னாடியே காணாம போயிடுறாரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எந்த தகவலும் கிடைக்கல. அதனால தான் அடிக்கடி மிலிட்டரி கேம்புக்கு போய் இவங்க விசாரிப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட் காணாம போய் 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா உங்க முடிவை வீட்டுல யாரும் எதிர்பார்க்கல, வெயிட் பண்ணுன்ற மாதிரி உங்களை இன்டைரக்டா வெயிட் பண்ண வைக்கிறாங்கல்ல, என்னாலையும் புரிஞ்சுக்க முடியுதுன்ற மாதிரிலாம் அந்த டீச்சர் பேசுறாங்க. ஆக மொத்தத்துல இவங்க ஹஸ்பண்ட் காணாம போய் 10 வருஷம் ஆயிடுச்சு போல. இவங்க 10 வருஷமா ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஹஸ்பண்டை பத்தி விசாரிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அது பொய்யா தான் இருக்கும். இவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டான ரவியை பார்க்கணுன்ற மாதிரி தான் ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க. இப்ப ரவியை பார்க்கறதுக்காக ரவி இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரவியை இவங்களை வெல்கம் பண்றாரு. ரவி ஆபீஸ் ஒர்க்குக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. அப்படியே இவங்களை மீட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஆக்சுவலா ஸ்கூல் டைம்ல ரவி இருக்காருல, பயங்கரமா தேவியை லவ் பண்ணிருப்பாரு. ஆனா சொல்ற அளவுக்கு இவருக்கு தைரியம் வந்திருக்காது, சொல்லியிருக்கவே மாட்டாரு. எதர்ச்சியா தான் உன்னோட ப்ரொஃபைல் என் கண்ணுக்கு பட்டுச்சு, இப்ப கூட பேசுறதுக்கு ரொம்ப பயந்தேன், அதுக்கப்புறம் தைரியத்தை வர வச்சுதான் உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன், உன்னை மீட் பண்ணுன்ற மாதிரி கேட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட மாறவே இல்ல ரவி, அப்ப எப்படி வெக்கப்படுவியோ அதே மாதிரிதான் இப்பயும் வெக்கப்பட்டு இருக்க. நீ என்ன லவ் பண்ணதை பத்தி எல்லாருமே என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் தான் லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து சொல்ல, அப்படி சொல்லியிருந்தா நான் என்ன முடிவு எடுத்திருப்பேன்னு எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேர் ரீசெண்டா போன்ல பேச ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா, அப்படி பேச ஆரம்பிக்கும் போது தான் என்னோட ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாருன்ற மாதிரி தேவி சொல்லியிருப்பாங்க. நீ காணாம போயிட்டாருன்னு சொன்னல, எனக்கு அது புரியவே மாட்டேங்குது, எப்படி காணாம போவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இவங்களுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா சீக்ரெட் மிஷனுக்காக ஒரு 4-5 பேர் போயிருப்பாங்க. சில மாசங்கள் இவங்க கிட்ட நடுவுல கால் பண்ணி பேசியிருப்பாரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல பேசுறதையே வெற்றிருப்பாரு. இவங்களுமே அதிகாரிங்க கிட்ட கேட்டிருப்பாங்க. அதிகாரிங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவர் பாகிஸ்தான்ல மாட்டிருக்க வாய்ப்பு இருக்கு, அவரை பத்தி எந்த தகவலும் எங்களுக்கு தெரியல, சீக்கிரமே நாங்க கண்டுபிடிக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் ஒவ்வொரு வாட்டியும் ஆபீஸ்க்கு போய் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. எப்படி இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் நடந்தது அப்படின்றதையும் தேவி சொல்றாங்க. தேவி 12th படிச்சுட்டு இருக்கும் போது வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப வீட்டை சேர்ந்தவங்க ஏற்கனவே கல்யாணத்துக்காக பேசி முடிச்சிருப்பாங்க. இவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்குமே ஸ்கூல் டைம்ல உன்னை பிடிக்கும், ஆனா எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தேவியும் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. என் கதையெல்லாம் சொல்லி ஒன்ன வேற நான் கஷ்டப்பத்திட்டு இருக்கேன், நம்ம வேற ஏதாவது டாபிக் பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவருக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட இவர் வீடியோ கால்ல பேச வைக்கிறாரு. இதை தாண்டி கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் இவர் இன்னும் கான்டாக்ட்ல இருக்காரு போல. அவங்க கிட்ட எல்லாம் பேச வைக்கிறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தேவி பேசுறாங்கல்ல, பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரவி அவரோட ஒய்ஃபை பத்தி சொல்லியிருக்க மாட்டாரு, உன் ஒய்ஃபை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. ரவியோட முகம் லைட்டா மாறிடுது. ஆக்சுவலா இவரோட கல்யாண வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியா தான் போயிருக்கும். ஆனா ஒய்ஃபுக்கு கேன்சர்னு ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. எப்படியாவது ஒய்ஃபை காப்பாத்திரலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா காப்பாற்ற முடியாம ஒய்ஃப் இறந்து போயிருப்பாங்க. அவ இறந்து போய் 2 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ரவி ரொம்ப ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காருல, அதனால ஆறுதலுக்காக தேவி சட்டுன்னு கட்டி பிடிச்சிடுறாங்க. இவருக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. அவசரப்பட்டு கட்டி பிடிச்சிட்டோமா அப்படின்ற மாதிரி தேவியும் யோசிக்கிறாங்க. இப்ப தேவி கையெல்லாம் எடுத்து கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, சட்டுன்னு அவங்கள கட்டி பிடிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருக்குள்ளயும் நெருக்கம் அதிகமாகுது. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிடுறாங்க. இப்ப ரவியும் அடுத்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காரு. இவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வரும்போது இவர் யோசிச்சுட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. ரவி எதுக்காக இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யோசிச்சா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியாது. அதை பத்தி தான் இவர் தயங்கி சொல்லிட்டு இருக்காரு. நீ எதுக்காக இவ்வளவு தயங்கிட்டு இருக்க, நீ எனக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் தரல, எதிர்பாராம டக்குன்னு நமக்குள்ள நடந்துருச்சு, இதுக்கு நீ என்ன பண்ண முடியும், இதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நான் கேட்க மாட்டேன். நீ வேலைக்காக தானே இந்த இடத்துக்கு வந்த, வேலை முடிஞ்சிருச்சுன்னா நீ நிம்மதியா கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ரவியும் ஃபீலிங்கா இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஆட்டோ பிடிச்சி இவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. வீட்டு வாசல்ல ஒரே கூட்டமா இருக்கு. என்ன விஷயம்ன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராங்க. வீட்டை சேர்ந்த எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மாப்பிள்ள திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. 10 வருஷம் வராம இருந்தவர் நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கோம், இப்பதான் வரணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. இவங்க பண்ண தப்ப நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட முகத்தை கூட இவங்களால பார்க்க முடியல. இவங்க பயங்கரமா இந்த இடத்துல தயங்கிட்டு இருக்காங்க.
ஆக்சுவலா ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட மாட்டி தான் கஷ்டப்பட்டு இருக்காரு. அந்த கஷ்டத்தை பத்தி எல்லாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. திரும்பி உன்னை பாத்திர மாட்டோமான்னு நினைச்சேன், பாத்துட்டேன், இதுக்கப்புறம் உன் கூட தான் இருக்க போறேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவங்களுமே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாங்க. இவருமே கொஞ்ச நேரம் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. ஆக்சுவலா தேவியோட ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல டைப்பா தான் இருப்பாரு. இருந்த வரைக்கும் இவங்களை ரொம்ப நல்லா தான் பார்த்திருப்பாரு. அதனால தான் ஹஸ்பண்ட் கிட்ட மறைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நான் ஒரு நாள் முன்னாடி வந்திருந்தேன்னா இது எதுவுமே நடந்திருக்காது அப்படிதானேன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் தலையாட்டிட்டு இருக்காங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், உனக்கு ஓகேன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. நான் இன்னைக்கு வராம நேத்து வந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் நேத்து வந்ததாவே நினைச்சுக்கிறேன், நீயும் அந்த மாதிரியே நினைச்சுக்கோ, நம்ம புதுசா ஒரு லைஃப் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தேவியும் யார வரைய சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இதோட 3வது கதையும் முடிஞ்சிருது. இப்ப 4வது கதையோட ஸ்டார்டிங் சீனை நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் அவரோட வீட்டு கதவை திறந்து உள்ள வராரு. புக்கெல்லாம் கலைஞ்சு போட்ட மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒருத்தங்களை தேடி தேடி பாக்குறாரு. அவங்க இல்லன்னு தெரிஞ்சோன்னு ஃபீல் பண்றாரு. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இந்த கதை இயர்லி 2000ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் பேரு தீபக் அப்படின்றது. இவர் IAS எக்ஸாம்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. இவர் வெளியே சாப்பிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றது அப்பாவுக்கு தெரிய வருது. அதனால அப்பா கிராமத்துல இருந்து வித்யான்ற ஒரு பொண்ணை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப இந்த வித்யாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வித்யாவோட குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். வித்யாக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு கூட காசு பத்துற அளவுக்கு இல்ல. இங்க வேலை பார்த்தா கொஞ்சம் கிடைக்கும்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கேன். 2 மாசம் 3 மாசம் தான் இருப்பான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. சரின்ற மாதிரி பையனும் ஏத்துக்கிறாரு. தீபக்கும் அப்பாவை வெற்றலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் தீபக்கு திரும்ப திரும்ப மோகினின்ற ஒரு பொண்ணுகிட்ட இருந்து கால் வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அப்பாவுமே ஒரு ஸ்டேஜ்ல கவனிச்சிடுறாரு. பையன் லவ் கிவன் ஏதாவது பண்றானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பா செலவு பண்ணி உன்னை படிக்க வைக்கிறேன், அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு புரியுதுப்பா, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் அப்பாவை டிராப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. எப்படா ஒரு அப்பா வயசு பொண்ணை தனியா விட்டுட்டு போவாருன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா இவங்க வயசுல மூத்தவங்களா இருப்பாங்க, அதனால தான் அப்பா விட்டுட்டு போயிருப்பாரு. இப்ப இவர் திரும்பி வந்தோன்னே இவங்களும் காஃபி போட்டு தராங்க. நீங்க ரொம்ப நல்லாவே காஃபி போடுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க 10th நல்ல மார்க் வாங்கினதா அப்பா சொன்னாரு, அப்புறம் எதுக்காக மேற்கொண்டு படிக்கலன்ற மாதிரி கேட்கிறாரு. என் குடும்ப சூழ்நிலை அப்படி, அதனால தான் மேற்கொண்டு என்னால படிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி நடக்க போற கல்யாணத்திலே எனக்கு பெருசா விருப்பம் இல்ல, என் குடும்ப சூழ்நிலைக்காக தான் பண்ணலாம்னு நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இவர் IAS ஆகணும்னு நினைக்கிறாருல, அதனால வெறித்தனமா படிச்சுட்டு இருக்காரு. இவர் படிச்சுட்டு இருக்கும் போது அவங்களுமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் வேடிக்கை பார்ப்பாங்க. இவர் லேட்டா தான் கவனிக்கிறாரு. என்னங்க எப்போ வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. ஏதாவது வேணுமான்னு கேட்கறதுக்காக வந்தேன், நீங்க படிக்கும் போது பார்க்க நல்லா இருந்தது, அதனால தான் நின்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் ஏகப்பட்ட புக்கு படிக்கிறாருல, இந்த புக்கு எதை பத்தி சொல்லுது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கியூரியாசிட்டியில கேக்குறாங்க. அந்த புக்ல என்ன இருக்குன்றதை இவருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. தூய தமிழ்ல சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இப்ப வித்யாவும் மெய் மறந்து இவரையே பார்த்துட்டு இருக்காங்க. இவரும் அவங்களையே பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட நிழல் ஒரு இடத்துல இருக்கு பாத்தீங்களா, நிழலை நம்ம இடிப்போன்ற மாதிரி முகத்தை பக்கத்துல கொண்டு போறாரு. இந்த விஷயத்த வித்யாவும் கவனிச்சிடுறாங்க. இப்ப சட்டுன்னு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப திரும்பி பிரசன்ட நமக்கு காட்டுறாங்க. வித்யா தான் இவரை விட்டுட்டு போயிருக்காங்க போல, அதனாலதான் இவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. வித்யாவோட ஒரு துணி இருக்கு, அதை புடிச்சுதான் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப திரும்பி பிளாஷ்பேக்கா நமக்கு காட்டுறாங்க. இவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் போது வித்யாவுக்கு போன் கால் வருது. வித்யாவும் ஃபேமிலி கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இவர் அவங்களையே கொஞ்ச நேரம் கவனிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் படிக்கணும்ன்ற மாதிரி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்றாரு. இப்ப கொஞ்ச நேரம் நல்லா படிச்சுட்டு இருக்காரு. வேற ஒரு நாள் இவர் பயங்கரமா ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப மோகினின்ற நம்பர் கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துட்டு இருக்கு. இத வித்யாவும் கவனிக்கிறாங்க. என்ன திரும்ப திரும்ப கால் வருது, நீங்க எடுக்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. இவர் முறைச்சு பாக்குறாரு. அந்த பொண்ணு கூட சண்டை போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப காத்து பலமா அடிக்குது. அதனால வித்யா இருக்காங்கல்ல, துணியெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது காத்துல இவங்க ட்ரெஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்கு. இவங்க இடுப்பையே இவர் கவனிச்சிட்டு இருக்காரு. இவர் இடுப்பை கவனிக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வித்யாக்கு தோணுது. இப்ப வித்யாவும் திரும்பி பாக்குறாங்க. இவங்க திரும்பி பார்க்கும் போது இவர் அந்த இடத்துலயே இல்ல. என்ன அந்த இடத்துலயே இல்லன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. பார்த்தா வித்யாக்கு பக்கத்துல தான் இவர் நின்னுட்டு இருக்காரு. நான் வேணா ஹெல்ப் பண்ணவா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் இவர் வீட்டுக்கு வரும்போது அவங்க படுத்து அழுதுட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லாத ரூம்ல தான் படுத்து அழுதுட்டு இருக்காங்க. எதுக்காக அங்க அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வெளியே வாங்க, டீ குடிச்சுக்கிட்டே பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப வெளியே வச்சு இவங்க 2 பேருமே பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அழுதிங்கன்ற மாதிரி திரும்பி கேட்கிறாரு. வேற எதுக்கு, ஃபேமிலியோட சூழ்நிலையை நினைச்சுதான் அழுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபேமிலியோட சூழ்நிலையினால் தான் இவங்க மேற்கொண்டு படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்களுக்கு படிக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசைலாம் இருக்குது. இவங்க பிரச்சனையை பத்தி வித்யா சொல்லிட்டாங்கல்ல, ஆனா தீபக்கு அவரோட பிரச்சனையை சொல்லாம இருக்காரு. அதாவது அந்த மோகினி கூட என்ன பிரச்சனைன்னு சொல்லாம இருக்காரு. மோகினி யாரு, அவங்களுக்கோ உங்களுக்கோ என்ன பிரச்சனைன்னு கேக்குறாங்க. இந்த இடத்துல தீபக்கும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு.
தீபக் இந்த இடத்துக்கு வந்தாரு பாத்தீங்களா, ஒரு இன்ஸ்டிடியூட்ல படிச்சிருப்பாரு. அங்கதான் மோகினியும் படிச்சிருப்பாங்க. ரெண்டு பேருமே சீக்கிரமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. மோகினி ரொம்ப மாடர்னானவங்க, பயங்கரமா சரக்கெல்லாம் அடிப்பாங்க. ஒரு பொது இடத்துலயே இவரை கட்டி பிடிச்சிருப்பாங்க. நம்ம செக்ஸ் வச்சுக்கலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா இவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கான்சென்ட்ரேஷன் மொத்தமா அடி வாங்கிரும்ல, என்னால அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிருப்பாரு. அப்பத்துல இருந்தே இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஏற்பட்டிருக்கும். அதனாலதான் இப்பெல்லாம் அவ கால் பண்ணா கூட நான் எடுக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இது வரைக்கும் என்னோட கான்சென்ட்ரேஷனை எங்கேயும் நான் மிஸ் பண்ணது இல்ல. ஆனா என்னைக்கு உங்களை மொத வாட்டியா பார்த்தனோ அன்னைக்கே என்னோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை எப்படி பார்த்தாரு அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எனக்குள்ள உண்டாவுது. உங்க கூட ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறேன். மோகினிக்கு எதுக்கு நோ சொன்னேன், உங்க கூட எதுக்கு ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பேசுறதே கொஞ்சம் வில்லங்கமா இருக்குல்ல. இவங்க பயந்து ரூம்குள்ள எந்திரிச்சு போக பாக்குறாங்க. இவர் கையெல்லாம் பிடிக்கிறாரு. ஆனா இவங்க அதை மீறியும் உள்ள போயிடுறாங்க. அடுத்த சில நாட்கள் இவங்க வேலையை மட்டும் தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, இவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. முன்ன மாதிரி சுத்தமா இவரால் படிக்க முடியல. இவர் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதே சமயம் வித்யாக்கும் சில பிரச்சனை வருது. ஏற்கனவே ஃபேமிலி சிச்சுவேஷன் சரியில்லாம இருந்ததுல, அது சார்ந்துதான் சில பிரச்சனை வருது. இதை நினைச்சு வித்யாவும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இவர் குடிச்சிட்டு வராரு. எப்பவுமே அளவா தான் குடிப்பாரு. இன்னைக்கு நிறைய குடிச்சிட்டு வந்திருக்காரு. போக போக அதிகமா குடிக்கிறாரு. இவர் சுத்தமா படிக்கிறதையே விட்டுறாரு. என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் தீபக்கும் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காரு. வித்யாவை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அவ கூட ஒன்னா இருக்க வரைக்கும் என்னால எதுவுமே பண்ண முடியாதுரா, இன்னும் 10 நாள்ல எக்ஸாம் வருது, நான் என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் வித்யாவும் வெளியே இருந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப வித்யா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது கதவை திறந்து யாரோ வராங்க. வந்தவங்க தான் மோகினியா இருப்பாங்க. இவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசினாரு பாத்தீங்களா, அது மோகினிக்கு தெரிய வந்துருது போல. என்கிட்ட நோ சொன்ன, இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ஓகே சொன்ன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. மோகினி மேற்கொண்டு என்ன டென்ஷன் பண்ணாத போன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல மோகினியும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இவர் டென்ஷன்ல தான் எல்லாத்தையும் கலைச்செல்லாம் போட்டிருப்பாரு. இதுக்கப்புறமும் நம்ம இருந்தா சரிப்பட்டு வராதுன்ற மாதிரி வித்யா யோசிச்சிருப்பாங்க. அதனால ஒரு லெட்டர் மட்டும் இந்த இடத்துல வச்சிடுறாங்க. இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்பதான் ஃபர்ஸ்ட் சீனோட கனெக்ட் பண்றாங்க. இவர் வீட்டுக்கு வந்து பாக்குறாரு. வித்யா இல்லைன்னு தெரிஞ்சோன்னா பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வித்யாவோட ஒரு Dress மட்டும் இருக்கும். அந்த Dress வச்சுதான் இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப Dressக்கு அந்த சைடு வித்யா நிக்கிற மாதிரி இவருக்கு தெரியுது. வித்யா வந்திருக்காளா அப்படின்ற மாதிரி சட்டுன்னு எடுத்து பாக்குறாரு. அந்த இடத்துல வித்யா தான் வந்திருக்காங்க. இப்ப வித்யா இருக்காங்கல்ல, இவர் மேல படுத்துறாங்க. உங்களை அப்படியே விட்டுட்டு போக எனக்கு தோணல. இன்னைக்கு ஒரு நாள் நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் வித்யா கூட ஒன்னா இருந்துடுறாரு. காலையில முழிக்கிறாரு. பார்த்தா வித்யா இந்த இடத்துல இல்ல. ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இப்ப வித்யா இவங்களோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவரும் அவங்க எழுதி வச்சிருக்கிறத படிக்கிறாரு. எக்ஸாம் அவர் நல்லபடியா எழுதணுன்றதுக்காக தான் வித்யா இப்படி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஃபியூச்சர்ல இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிப்பாங்களா என்னன்றதெல்லாம் தெரியல. இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த 4 கதையில உங்களுக்கு எந்த கதை பிடிச்சது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.